அல்லாஹு தாலா சொல்கின்ற அந்த பட்டியலுக்குள் நான் பணிவுள்ளவனாக நடக்கிறேனா? முதலாவது கேள்வி. நான் என்னிடத்தில் பணிவு இருக்கிறதா? அல்லது அதற்கு எதிர்மாற்றமாக பெருமை, அகம்பாவம், அகந்தை இருக்கிறதா? பெருமையும் அகம்பாவமும் இருந்தால் உடனடியாக நான் அதை திருத்தி பணிவுள்ளவனாக நான் மாற வேண்டும். அதுதான் இபாதுர் ரஹ்மானுடைய பண்பு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில்ஆலமீன நதீரா الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا شريكا في الملك وخلق كل شيء فقدره تقديرا تبارك الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شرفنا بهذا الدين أمرنا اتباع هديه المبين لقد اختار الله واستفى وفضل نبينا محمدا عليه الصلاة والسلام على كافة الناس وسائر المخلوقات فبعثه رحمة للعالمين وخاتم للأنبياء وسيد المرسلين إلى هذه الأمة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹு தாலாவை புகழ்ந்து அவனது இறுதி தூதர் முஹம்மத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் வாழ்ந்து மரணிக்கின்ற அத்தனை ஈமானிய உறவுகள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அவனது கிருபையும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து கொண்டு, மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா விரும்புகின்ற அவனுடைய பள்ளிவாயலிலே அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான நிய்யத்தோடு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய அவதானத்திலிருந்து நம்மால் தூரமாக முடியாது, நம்மால் அல்லாஹுடைய பார்வையிலிருந்து ஒளிந்து கொள்ள முடியாது என்ற அந்த சிந்தனையோடு அல்லாஹு தாலா மறுமையில் நம் எல்லோரையும் எழுப்பாட்டி விசாரிக்க இருக்கின்றான். அந்த விசாரணையில் நாம் நல்லவர்களாக அல்லாஹுடைய பார்வையில் அமைந்து மறுமையில் சொர்க்கம் நுழைகிறவர்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களில் பல அமைப்பில் இருக்கிறவர்களை அல்லாஹு தாலா அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறான். மனிதர்களில் பல அடையாளங்களோடு இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதிலே அல்லாஹு தாலா தன்னுடைய பெயரோடு இணைத்து சிலரை அடையாளப்படுத்துகிறான். அல்லாஹு தாலா அவனுடைய பெயரோடு இணைத்து சிலரை
அல் குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறான். அவர்கள் யார், அவர்களுடைய பண்புகள் என்ன என்பது பற்றி இன்றைய ஹுத்துபாவிலே தெரிந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் ஃபுர்கான் என்கிற ஒரு அத்தியாயம் அல் குர்ஆனில் இருக்கிறது. 25வது அத்தியாயம், மிக பிரபல்யமான ஒரு அத்தியாயம். அதிலே 63வது வசனத்திலிருந்து 76வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா அவனுடைய பெயரோடு இணைத்து ஒரு சாராரை பற்றி அழகான ஒரு வர்ணனை செய்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நாம் அறிந்திருக்கிறோம், அவனுக்கென்று நிறைய பெயர்கள் இருக்கிறது. அல் அஸ்மா உல் ஹுஸ்னா என்று நாங்கள் சொல்வோம். அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு பெயர் தான் அர் ரஹ்மான் என்பது. அருளாளன் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அப்ப இந்த அர் ரஹ்மான் என்கின்ற வார்த்தை குர்ஆனிலே 57 இடங்களில் பிரயோகிக்கப்படுகிறது. அல்லாஹு தாலா அருளாளன் என்பதை குர்ஆனில் 57 இடங்களிலே சொல்கிறான். இந்த அருளாளனோடு சேர்த்து அல்லாஹு தாலா வ இபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா என்று ஒரு செய்தியை 63வது வசனத்திலே அல்லாஹு தாலா ஆரம்பம் செய்கிறான். அருளாளனுடைய அர் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லும்போது, யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியில் அவர்கள் பணிவுடன் நடப்பார்கள் என்று சொல்கிறான். பூமியில் அவர்கள் பணிவுடன் நடப்பார்கள். அப்ப இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளில் முதலாவது அல்லாஹு தாலா சொல்வது பூமியில் அவர்கள் பணிவுடன் நடப்பார்கள். பணிவுடன் நடத்தல் என்பதற்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கிற நேரத்திலே, அவர்கள் பூமியில் நோயாளிகளை போன்று நடக்க மாட்டார்கள், மெதுவாக அவர்கள் நடக்க மாட்டார்கள். அவர்கள் பணிவுடன் நடத்தல் என்பதை அல்லாஹு தாலா எதை குறிப்பிடுகிறான் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையில் பணிவு இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை முறையைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் குறிப்பிடுகிறான் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலேயே பணிவுடன் பூமியில் நடத்தல் என்பது பெருமை இல்லாமல் நடப்பது, ஆணவம் இல்லாமல் நடப்பது, அகம்பாவம் இல்லாமல் நடப்பது, அகந்தை இல்லாமல் நடப்பது தான் பணிவை குறிக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சில மனிதர்களை பார்க்கிறோம், இப்படி பெருமையோடு நடக்கக்கூடியவர்கள், பெருமையோடு வாழக்கூடியவர்கள், தன்னுடைய வசதி வாய்ப்புகளை வைத்து பெருமை அடிக்கிறவர்கள், தான் பயணிக்கிற வாகனத்தை வைத்து பெருமை அடிக்கிறவர்கள், தான் இருக்கிற அதிகாரத்தை வைத்து பெருமை அடிக்கிறவர்கள், தன்னுடைய பட்டத்தை பதவியை வைத்து பெருமை அடிக்கிறவர்கள், இப்படி பல்வேறு வகையில் பெருமை அடித்துக் கொள்கிற சில மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இந்த பெருமை என்கிற அம்சம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது. அல் முத்தகப்பிர் என்பது அல்லாஹ்வுக்குரிய அடையாளம். அதை அடியார்கள் கையில் எடுக்க முடியாது என்பதை குர்ஆனிலே அல்லாஹு தாலா மிக வன்மையாக கண்டிக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இபாதுர் ரஹ்மான்கள் பூமியில், இபாதுர் ரஹ்மான் அர் ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால், பெருமை இல்லாமல் வாழ்வதை குறிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைக்கு அழகான ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். எப்படி என்றால், பத்ருல் ஹக்கி வகம்துன் நாஸ், சத்தியத்தை மறைப்பது பெருமையினுடைய முதலாவது அடையாளம். சத்தியத்தை, ஹக்கை மறைப்பது பெருமையினுடைய முதலாவது அம்சம். அதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மனிதர்களை இழிவாக கருதுவது, மனிதர்களை கேவலமாக நினைப்பது,
மனிதர்களை மட்டமாக கருதுவது இது பெருமையினுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த காலச்சூழலிலே பார்க்கிறோம். எப்படி என்றால், தான் வகிக்கின்ற பொறுப்புகளை கொண்டு பெருமை அடிக்கிறவர்கள், அதாவது மக்களை மட்டமாக நினைக்கிறவர்கள், தன்னிடத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகளை கொண்டு தான் பணத்தில் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்கிற நேரம் ஏழைகளை கண்டால் ஒரு வகையான கண்ணோடு பார்க்கிறவர்களை பார்க்கிறோம். ஏழைகளை, நலிவுற்றவர்களை, அனாதைகளை, படிக்காதவர்களை இப்படி இரண்டாம் கண் கொண்டு பார்க்கிற மனிதர்களை பார்க்கிறோம். இது பெருமையினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஒருவர் செய்கின்ற தொழிலை வைத்து அவரை நாங்கள் மட்டமாக நினைக்கிறோம். சாதாரணமாக ஒருவர் கூலி தொழில் செய்கிறார். கூலி தொழில் செய்கிறவரை நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவர் ஒரு வித்தியாசமாக பார்க்கிறார், இழிவாக பார்க்கிறார், கேவலமாக பார்க்கிறார், மோசமாக பார்க்கிறார் என்றால் இது பெருமையினுடைய உச்சகட்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா சூரத்து பனி இஸ்ராயிலிலே வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, இந்த பூமியில் நீங்கள் பெருமையோடு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நடக்காதீர்கள் என்கிறான். மிக வன்மையாக அல்லாஹு தாலா கண்டிக்கிறான். ஆகவே சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்று எச்சரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்னென்ன விஷயங்களை குறித்து சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்னார்களோ அத்தனையும் பெரும்பாவம். ஆகவே ஒருவர் பெருமை அடிப்பது என்பது பெரும்பாவத்தில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் நடக்கிற போது பணிவுடன் நடப்பார்கள் என்றால் பெருமை இல்லாமல், அகம்பாவம் இல்லாமல், ஆணவம் இல்லாமல் பணிவோடு நடத்தலை குறிக்கிறது. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடப்பார்கள் என்பது சம்பந்தமாக ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய நடையுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும் தெரியுமா? மலையிலிருந்து கீழே இறங்குகிறவர் எப்படி இறங்கி வருவாரோ அதே போல ரசூலுல்லாஹ் பூமியிலே நடப்பார்கள் என்று ஹதீஸ்களிலே குறிப்பிடப்படுகிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த பகுதியிலே மிக ஆழமாக சொல்லப்படுகிற செய்தி என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை கண்டு பிற மனிதர்கள் பயப்பட வேண்டும், தன்னை கண்டு பிற மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், தனக்கு அடிபணிந்து நிற்க வேண்டும், தன்னை கண்டு சில மனிதர்கள் கூனி குறுக வேண்டும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் நினைக்க மாட்டார்கள். எப்படி என்றால், இப்னு மாஜாவிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். ரசூலுல்லாவை சந்திப்பதற்காக ஒரு மனிதர் வருகிறார். அவர் ரசூலுல்லாவை கண்டவுடன் பயப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹவ்வின் அலைக ஃபஇன்னி லஸ்து பிமலிகின். என்னப்பா நீ ஒரு அரசனை கண்டு பயப்படுவதை போன்று பயப்படுகிறாய்? நான் அப்படி அல்ல. இன்னமா அனபுனு இம்ராஅத்தின் மின் குரைஷின், நான் ஒரு சாதாரண குறைஷி பெண்ணுடைய மகன், நீ என்னை கண்டு இப்படி பயப்பட தேவையில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அந்த அடிப்படையில் ஏனைய மனிதர்கள், நம்மிடத்தில் வேலை செய்கிறவங்க, நமக்கு கீழே பொறுப்பு, நம்முடைய பொறுப்புக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளுக்கு அடிபணியணும், நமக்கு கட்டுப்படணும், நமக்கு தலகுனியணும் என்று நினைக்கிறது இபாதுர் ரஹ்மானுடைய பண்பு அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மானுடைய அடுத்த பண்பாக சொல்கிறான், வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அதாவது அறியாமையுடையவர்கள், ஜாஹில் என்றால் எங்களுக்கு தெரியும், இது அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல். அப்ப ஜாஹில்கள் அவர்களோடு பேசினால், அறியாமையுடையவர்கள், மூடர்கள், அறிவிலிகள் அவர்களோடு பேசினால் காலு சலாமா, அவர்கள் சலாம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள்.
இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளவு வேகமாக நாம் வாழுகிற இந்த 21ஆம் நூற்றாண்டிலே டெக்னாலஜி எவ்வளவுக்கு உச்சகட்டத்திலே வளர்ந்திருக்கிறதோ அதைவிட இரட்டிப்பாக ஜாஹிலியத்தும் வளர்ந்திருக்கிறது. எவ்வளவுக்கு நாம் இன்றைக்கு சொல்றோம், நாம் இருக்கிற இந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ வளர்ந்த காலத்தில் இருக்கிறோம். எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்திருக்கு தெரியுமா? அதைவிட இரட்டிப்பாக அறியாமையும் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அறிவிலிகள் தங்களை அறிவாளிகளாக காட்டிக்கொள்கின்ற ஒரு காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது. அந்த அறியாமையினுடைய வெளிப்பாடு உச்சத்திலே இருக்கிறது. உண்மையிலேயே இந்த மார்க்கம் சைட் பேசுகிற விஷயம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. மார்க்கம் பேசுகிற விஷயம், மார்க்கம் பேசுகிற விஷயத்தில் இன்றைக்கு எல்லோரும் தலை போடுகிறார்கள். உலமாக்கள், தலை சிறந்த ஆலிம்கள் மார்க்கம் பேசுவதற்கு தகுதியானவர்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்றைக்கு கண்டவன், நின்றவன், வந்தவன், போனவன், எதுவும் தெரியாதவன், குர்ஆனை பற்றி தெரியாதவன், ஹதீஸை பற்றி தெரியாதவன், ஃபிக்ஹை பற்றி தெரியாதவன் எல்லாம் இன்றைக்கு பெரும் மார்க்க மேதாவிகளாக தங்களை காட்டிக்கொள்கிற காலத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த காலப்பகுதியில் நாம் இவர்கள் உண்மையில் அறியாமை உடையவர்கள் தான் என்பதை அடையாளம் கண்டால் நாம் அவர்களிடத்தில் ஒதுங்கிக் கொள்வது, சலாமத்தாக செல்வது இபாதுர் ரஹ்மானுடைய பண்பு என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஒன்று இபாதுர் ரஹ்மானுடைய முதல் பண்பு பணிவு, இரண்டாவது பண்பு அமைதி, சலாமத், மூன்றாவதாக அல்லாஹு தாலா அப்படியே தொடர்ந்து சொல்லி வருகிறான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் தங்களுடைய ரப்பை, தங்களுடைய இறைவனை இரவு நேரத்தில் சஜதாவிலும் நின்ற நிலையிலும் வணங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இராவணக்கத்தை பற்றி பேசுகின்ற ஒரு குர்ஆன் வசனம். உண்மையில் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்கள் இரவு தொழுகையிலே ஈடுபடுவார்கள். குறிப்பாக தஹஜ்ஜுத் போன்ற தொழுகையில் அவர்கள் ஈடுபடுவார்கள். மக்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் எழுந்து அல்லாஹுவை சுஜூதிலும் நின்ற நிலையிலும் அவர்கள் நினைவு கூறுவார்கள், வணங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள், நம்முடைய இராக்காலம் என்பது இன்றைக்கு எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரம், குறிப்பாக இளைஞர்கள், வாலிபர்களுடைய இரவு காலம், இரவு நேரம் எப்படி கழிகிறது? பெரும்பாலும் போனும் கையுமாக கழிகிறது, ஃபேஸ்புக்கும் கையுமாக கழிகிறது, டிக்டாக்கும் கையுமாக கழிகிறது. மோசமான என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையோடு இரவு காலம் இன்றைக்கு பெருவாரியான இளைஞர்களுடைய இரவு காலம் கழிகிறது என்ற ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தி ஒளிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதுர் ரஹ்மான் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அருளாளனின் அடியார்கள் இரவு நேரத்தில் அல்லாஹுவை சஜதாவிலும் நின்ற நிலையிலும் நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விடிய விடிய முழிச்சிட்டிருந்து மோசமான காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு இரவு தொழுகையும் இல்லை, ஃபஜ்ர் தொழுகையும் இல்லை என்ற நிறைய வாலிபர்களுடைய நிலை நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசலில் அதிகமான தொழுகையாளிகள் யாராக இருக்கிறார்கள் என்றால் வயது போனவர்கள், வயோதிபர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்களை கொண்ட பெரியோரு ஜமாத் நம்முடைய ஜமாத். சுபஹ் தொழுகைக்கு 5 பேரும் இல்லை. இளைஞர்களிலே சொல்கிறேன், வயது போனவர்கள். இப்போ இளைஞர்கள் இந்த பகுதியிலே மிக கூடுதலான ஒரு கவனம் எடுக்க வேண்டும். நானும் இபாதுர் ரஹ்மான் என்ற பட்டியலுக்குள் வர வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் தன்னுடைய இலக்காக, குறிக்கோளாக, லட்சியமாக வைக்க வேண்டிய பகுதி, நான் இரவு நேரத்தை அநியாயமாக கழிக்கக்கூடாது, இரவு நேரத்தை மோசமான காட்சிகளை பார்த்து கழிக்கக்கூடாது என்று அருளாளனின் அடியார்கள் என்ற அந்த நிலைக்கு நாங்கள்
ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இரவு வணக்கத்தை சொல்கிறது. நான்காவது ஒரு பகுதியை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். அதாவது அவர்கள் இபாதுர் ரஹ்மான் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய இறைவா நரக வேதனையை விட்டும் எங்களை திருப்புவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நாம ஹதீதுகளில் வரலாறுகளில் படிக்கிற செய்திதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நரகத்துடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள், சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அருளாளனின் அடியார்களுடைய முக்கியமான ஒரு பண்புதான் துஆ செய்வது. துஆ கேட்கிறது இருக்குத்தானே, இது முக்கியமான ஒரு பகுதி. இன்னைக்கு நிறைய பேர் அதை கேட்கறதில்ல. நாம துஆ செய்வது பித்அத் என்று பிரச்சாரம் செய்தோம், முறையற்ற துஆக்களை. ரசூலுல்லாஹ் காட்டித்தராத, ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்காத, ரசூலுல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுக்காத துஆக்கள் எல்லாம் பித்அத்துகள் என்று பிரச்சாரம் செய்த நாங்கள் இன்றைக்கு துஆக்களை விட்டு ஓரமாயிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு விடிந்ததிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் எத்தனை தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எத்தனை தடவை யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை திருப்புவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ என்பது மிக முக்கியமான ஒரு ஆயுதம். துஆ என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இன்ன அதாப நிச்சயமாக அந்த வேதனை என்பது கராமா, அது நிரந்தரமா இருக்கும் நரகத்தில் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அதற்கு அடுத்த ஒரு பண்பாக அல்லாஹு தஆலா சொல்வது, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா. இது முக்கியமான ஒரு பகுதி. நாம கவனம் இல்லாமல் இருக்கிற ஒரு பகுதி, கவனம் எடுக்க வேண்டிய ஒரு பகுதி. அவர்கள் செலவு செய்வார்கள் வீண் விரயம் இல்லாமல். யாரு? அல்லாஹ்வின் அடியார்கள் வீண் விரயம் செய்யாமல் செலவு செய்வார்கள். வலம் யக்துரு, அவர்கள் கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள். வகான பைன ذلك கவாமா, அந்த இரண்டுக்கும் இடையில் நடுநிலையாக அவர்கள் இருப்பார்கள். வேஸ்டா இபாதுர் ரஹ்மான் செலவு செய்ய மாட்டார்கள். வேஸ்டாக்குறல்ல, வீண் விரயமாக்குறல்ல. அதே போல அல்லாஹ்வுக்காக செலவு செய்கின்ற என்று வந்துவிட்டால் அவர்கள் கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள், உலோபிகளாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், இது தௌஹீதை, ஏகத்துவத்தை சொல்கிற மிக ஆழமான ஒரு செய்தி தான் இது. என்னென்றால், அவர்கள் அல்லாஹுவோடு சேர்த்து வேறு எந்த கடவுளிடத்திலும் வேறு எந்த தெய்வங்களிடத்திலும் அவர்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். யாரு? இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வின் அடியார்கள். அந்த அருளாளன் அர் ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹுவோடு சேர்த்து வேறு எந்த கடவுளிடத்திலும் தெய்வங்களிடத்திலும் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். அவுலியா வழிபாட்டில் ஈடுபட மாட்டார்கள். ஷிர்க், நல்லடியார்களிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மோசமான தத்துவத்தை இபாதுர் ரஹ்மான் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹ் இல்லா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹு தஆலா தடுத்த, அல்லாஹு தஆலா புனிதப்படுத்தி இருக்கிற உயிர்களை அநியாயமாக அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள், அநியாயமாக கொலை செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இப்போ இந்த மேலே சொல்லி கொண்டு வருகிற விஷயங்கள் எல்லாம் பெரும்பாவங்களோடு சம்பந்தப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், ஷிர்க் என்பது 7 பெரும்பாவங்களில் ரசூலுல்லாஹ் முதன்மைப்படுத்தி சொன்ன ஒரு பெரும்பாவம். அப்ப அல்லாஹ்வின் அடியார்கள் அந்த ஷிர்க்கில் ஈடுபட மாட்டார்கள். இரண்டாவது, கொலை செய்தல் என்பது பெரும்பாவங்களில் ஒன்று, அதிலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரத்திலும் ஈடுபட மாட்டார்கள். விபச்சாரம் என்பது பெரும்பாவம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இப்படியே சொல்லிக் கொண்டு வந்து அல்லாஹு தாலா இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றுகின்றான். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா நன்மைகளாக மாற்றுகிறான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹு தாலா கஃபூராகவும் ரஹீமாகவும் மன்னிக்கிறவனாகவும் இரக்கமுடையவனுமாகவும் இருக்கிறான் என்பதை வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு அடுத்து வரக்கூடிய வசனம் வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர் வ இதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. பொய்ச்சாட்சியம் சொல்ல மாட்டார்கள். யாரு? அல்லாஹ்வின் அடியார்கள் பொய்ச்சாட்சியம் சொல்ல மாட்டார்கள். அதே போல வீணான விஷயத்திலையும் அவங்க கூடுதலாக ஈடுபடுறதில்ல. வீணான விஷயத்திலையும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அந்த வீணான விஷயங்களிலிருந்து கண்ணியமான முறையில் அவர்கள் விலகிச் செல்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் வீணான விஷயத்துக்கு நிறைய கூடுதலான நேரங்களை கொடுக்கிறோம். வீணான விஷயம் அறிக்கும், அதுக்கு நன்மை இருக்காது. ஆனால் சில பொழுதுகளில் பாவத்துக்கு அது நம்ம ஈட்டி சென்று விடும். இப்படியான விஷயங்களுக்கு நாம் கூடுதலான நேரம் கொடுக்கிற போது அல்லாஹ்வின் அடியார்களுடைய அந்த பண்புகளுக்குள்ளிருந்து நாங்கள் வெளியேறி விடுகிறோம். அப்போ அல்லாஹ்வின் அடியார்களுடைய பண்புகளுக்குள் நாம் வருவதாக இருந்தால் வீணான விஷயங்களிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் மிக சிறந்தது. அது இபாதுர் ரஹ்மானுடைய பண்பு என்பதை அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலே நாம் இந்த பொய் சாட்சியம் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொய் சாட்சியம் சொல்வது என்பது பெரும்பாவங்களில் ஒன்று, நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைகளுக்கு பொய் சாட்சியம் சொல்கிறோம். சிலர் அதாவது எப்படி காசு இருந்தால், பணம் இருந்தால், செல்வாக்கு இருந்தால், வசதி வாய்ப்பு இருந்தால் எதையும் செஞ்சுட்டு போகலாம். ஏதாவது குற்றம் செய்கின்ற போது அதை நாங்கள் சமாளிச்சுட்டு போவோம். அதுக்கு நாங்கள் லஞ்சத்தை அதை கொடுத்து அப்படி கிளியர் பண்ணிட்டு போவோம். நிறைய பேர் பேசுகிற வார்த்தை இப்படி ஒரு மூமின் பேச முடியாது, பேசவும் கூடாது. கிளியர் பண்ணுவோம். அடிக்கடி நாம் பயன்படுத்துகிற வார்த்தை. ஏதாவது குற்றங்களில் தவறுகளில் நாங்கள் சிக்கப்பட்டு விட்டால் அதை நம்ம சும்மா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் தானே. நிறைய பேருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த வார்த்தை வரக்கூடாது. காசு இருந்தால் என்ன செய்யலாம், நாம பணம் இருந்தால் என்ன செய்யலாம்? பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் போகும். இப்படியெல்லாம் நிறைய மோசமான தத்துவங்களை சொல்லிக் கொண்டு திரிகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அல்ல. ஆகவே இந்த அருளாளனின் பண்புகள், அருளாளனுடைய அடியார்களுடைய பண்புகளுடைய அந்த பகுதிகளுள் ஒவ்வொன்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த மேலே சொல்லப்பட்ட பணிவு, அமைதி, இரா தொழுகை, நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் விடுதலை, செலவு செய்கின்ற போது வீண் விரயம், கஞ்சத்தனம் காட்டாமை, இப்படி அல்லாஹுவை மட்டும் அழைக்கின்ற அந்த பகுதி, அநியாயமாக உயிர்களை கொலை செய்கின்ற அந்த பகுதிகள் எல்லாம், இந்த அல்லாஹு தாலா பட்டியல் போட்டு கொண்டு வருகின்ற இந்த பண்புகள் எல்லாம் எனக்குள் நான் எப்படி வரவழைத்துக் கொள்வது? இதை நாம் சரியான முறையிலே திட்டமிட வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த பண்புகள் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வருவதற்கு அல்லாஹு தாலா கிருபை செய்ய வேணும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ உஸல்லி வ உஸல்லிமு அலா மபூஊதி ரஹ்மத்தல் லில் ஆலமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தஆ பி தஅவதிஹி வ இஹ்ததா பி ஹதீஹி இலா யௌமித்தீன். அன்புள்ள சகோதரர்களே, சூரத்துல் ஃபுர்கானுடைய 63வது வசனத்திலிருந்து 76வது வசனம் வரைக்குமான இபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹு தாலா
அர் ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகள் என்ற அந்த நீண்ட ஒரு பட்டியலை சொல்லிக் கொண்டு வருகிற செய்தியை நாங்கள் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிற நேரம் அதிலே வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்ம வ உம்யானா என்று சொல்கிறார். அவர்கள் அல்லாஹுடைய ஆயத்துகள் அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டால் அவர்கள் குருடர்கள் செவிடர்களை போன்று கட்டுப்பட மாட்டார்கள். அவர்கள் சிந்தித்து அல்லாஹுடைய வசனங்கள் உண்மையானது ஹக்கானது என்பதை அவர்கள் உணர்வுபூர்வமாக அறிந்தவர்கள் அதற்கு கட்டுப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு ஒரு துஆவை அல்லாஹு தாலா இன்னும் ஒருக்க நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான துஆ. எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய சந்ததியினர்கள், இவர்களுக்கெல்லாம் இவர்களை நமது கண்குளிர்ச்சிகளாக ஆக்கி கேட்பதற்கான ஒரு துஆ. இன்றைக்கு நமக்கு ப்ரெஷர் அரைக்கிற விஷயமே அதான். பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, பொஞ்சாதியால் நிம்மதி இல்லை. நாம் அடிக்கடி பேசுகிற ஒரு வார்த்தை, பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் அறிக்கை, கவலை அறிக்கைன்னு சொல்கிறோம். பிள்ளைகள் சரியாக கட்டுப்படுறாங்கல்ல, மனைவிமார்கள் சொல் பேச்சு கேட்கிறல்ல என்ற பெரிய ஒரு கவலை நமக்கு வருகிறதா? அல்லாஹு தாலா வழிகாட்டுகிறான். அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய மறந்து விட்டோம். துஆ செய்ய வேண்டும். நாங்கள் யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சிகளாக ஆக்குவாயாக, எங்களுடைய சந்ததிகள், எங்களுடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சிகளாக எங்களுக்கு ஆக்குவாயாக என்று அல்லாஹுடைய அடியார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் இந்த சொல்லப்பட்ட எல்லா பண்புகளையும் வைத்து ஒரு முஹாசபா செய்து பார்க்க வேண்டும். ஒரு சுய விசாரணை ஒன்று செஞ்சு பார்க்கணும். எப்படின்றால், இப்போ நாம் நிறைய பேர் ஹுத்துபாக்கு வந்திருக்கோம், மாஷா அல்லாஹ். இப்போ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உள்ளங்களிலே கையை வைத்து கேளுங்கள். இபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹு தாலா சொல்கின்ற அந்த பட்டியலுக்குள் நான் பணிவுள்ளவனாக நடக்கிறேனா? முதலாவது கேள்வி. நான் என்னிடத்தில் பணிவு இருக்கிறதா? அல்லது அதற்கு எதிர்மாற்றமாக பெருமை, அகம்பாவம், அகந்தை இருக்கிறதா? பெருமையும் அகம்பாவம் இருந்தால் உடனடியாக நான் அதை திருத்தி பணிவுள்ளவனாக நான் மாற வேண்டும். அதுதான் இபாதுர் ரஹ்மானுடைய பண்பு. ஒன்றாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நான் கூடுதலாக எல்லோரோடும் தர்க்கித்துக் கொள்கிறேனா? எல்லோரோடும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபடுகிறேனா? நான் என்னை சரி செய்ய வேண்டும். நான் அறியாமை உடையவர்களோடு அதிகமாக தர்க்கிக்க கூடாது. அவர்களோடு வீண் வியாக்கியானங்கள், வீண் விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் அது இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகள் அல்ல. அது இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகள் அல்ல. பணிவும் வர வேண்டும், அமைதியும் என்னிடத்தில் வர வேண்டும். அதோடு சேர்த்து நான் இரவு நேரத்தில் எழுந்து தொழவும் வேண்டும். இரவு நேரத்தில் எழுந்து தொழுகிறேனா என்ற ஒரு கேள்வியை வைத்தால், கடைசியாக ரமலானில் கியாமுல்லைல் தொழுதுதான் பெரும்பாலானவர்களுக்கு ஞாபகம் வரும். ரமலானில் தொழுதுதான் லாஸ்ட் கியாமுல்லைல். அதுக்கு பிறகு எப்போ தொழுதோம்ன்றது அல்லாஹு ஆலம். ஆகவே மூணாவது விஷயம், இரவு நேரத்தில் நான் எழுந்து தொழுகிறேனா? நிச்சயமாக நான் தொழுதால் இபாதுர் ரஹ்மானாக மாற முடியும். நான்காவது, நான் அடிக்கடி நரக வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேனா? அப்படி தேடினால் நாங்கள் இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளுக்குள் வர முடியும் சகோதரர்களே. ஐந்தாவது, நான் செலவு செய்கின்ற போது அதிகம் வீண் விரயம் செய்கின்றேனா? அல்லது அல்லாஹ்வுக்காக செலவு செய்கின்ற போது கஞ்சத்தனம் காட்டுகிறேனா என்ற இந்த கேள்வியை எழுப்பி, நான் அல்லாஹ்வுக்காக செலவு செய்கின்ற போது கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. வீண் விரயம் செய்கின்ற போது, வீண் விரயம் செய்கின்ற கட்டங்கள் வருகிற போது அதை வீண் விரயத்திலிருந்து நமது செல்வத்தை, பொருளாதாரத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டிலும் சமநிலை பேணுகிறேனா? அதில் நான் சமநிலை பேண வேண்டும். அப்படி பேணினால் நான் இபாதுர் ரஹ்மானாக மாற முடியும்.
ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இன்னும் அதிகமாக தௌபா செய்வதையும் அல்லாஹு தாலா அந்த இடத்திலே நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான். நிறைய நாம் தௌபா செய்ய வேண்டிய காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பாவ மன்னிப்பு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். சாதாரணமாக யோசித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு குறைந்தது எத்தனை விடுத்தம் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறோம், தௌபா செய்கிறோம். யோசித்து பாருங்கள் வாலிபர்களே, இளைஞர்களே, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கடைசியாக கேட்ட சந்தர்ப்பங்கள் எப்பொழுது என்பதை யோசித்து பாருங்கள். இது இபாதுர் ரஹ்மானுடைய மிக முக்கியமான பண்பு என்பதாக அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறான். இப்போ இந்த தௌபா இருக்கிறதே சாதாரணமான விஷயம் அல்ல. தௌபா சம்பந்தமா எக்கச்சக்கமான பயான கேட்டவங்க நாங்க, தௌபா சம்பந்தமா நிறைய ஹதீதுகளை வாசிச்சவங்க நாங்க, தௌபா சம்பந்தமா நிறைய வரலாறுகள் நமக்கு தெரியும். ஆனால் செய்யறல்ல, பிராக்டிக்கல்ல இல்லை. நம்ம வாசினதும் படித்ததும் கேட்டதும் தான் நடைமுறைக்கு வருதில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களை நடைமுறைப்படுத்தணும். இபாதுர் ரஹ்மான்கள், இபாதுர் ரஹ்மான் அர் ரஹ்மானுடைய அடியார்கள் பேசுகிறவர்களாக எழுதுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள், பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்துவார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் கூடுதலான கவனம் செலுத்தணும். ஏனென்றால் அல்லாஹு தாலா பொய் சொல்ல மாட்டான். வாக்களிப்பவர்களில் மிகச்சிறந்தவன் அல்லாஹுதான். ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹு தாலா பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி தருவதாக வாக்களிக்கிறான். ஆகவே எதோடு சேர்த்து? தௌபாவோடு, ஈமானோடு, சாலிஹான அமலோடு சேர்த்து அல்லாஹ் பாவங்களை நன்மைகளாக மாற்றி தருவதாக வாக்களிக்கிறான். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மேற்குறிப்பிட்ட இபாதுர் ரஹ்மான் என்ற அந்த அல்லாஹ்வின் அடியார்களுடைய, உண்மையான அடியார்களுடைய வீரவசனம் பேசுறதிலையும் அப்படி இப்படி வாத பிரதிவாதங்களில் ஈடுபடுறதிலையும் விஷயம் அல்ல. நாம் நிறைய அமல் செய்ய வேண்டியிருக்கிறது. அமலில் நிறைய பொடுபோக்காக இருக்கிறோம். அமல்ல பிரதானமான அமல்லையே பாரிய பொடுபோக்கு. ஆகவே சகோதரர்களே, நிறைய சாலிஹான அமல்கள் செய்யணும். அந்த சாலிஹான அமல்கள் நிச்சயமாக நாளை மறுமையில் நமக்கு கை கொடுக்கும். அல்லாஹு தாலா அந்த அமல்களை வைத்து நமக்கு நிச்சயமாக அவனுடைய அருளை கொண்டு நிச்சயமாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா சொர்க்கம் நுழைவிக்கிற சந்தர்ப்பத்தை தர வேணும். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.